என்ன கூட விமர்சிக்கிற பல பேர் சொல்வார்கள், இந்த முட்டாள், இந்த மடையன், கூப்பி, சொம்பு, ஒரு 7-8 நல்ல வார்த்தைகளை வைத்திருக்கிறாரு. அதுல கூட இந்த 200 ரூபாய்க்கா என்ன கொண்டு போய் வைக்கணும்? அதை சொல்றதான் சொல்றேன். ஒரு 200 கோடியாவது சொல்லி நானும் என் காதால கேட்டு சந்தோஷமா போவேன். கடவுளை நீங்கள் அசிங்கப்படுத்தி விட்டீர்கள் என்பதுதான் என்னுடைய கோபம். ஒரு 4-5 சட்டமன்ற உறுப்பினர் பதவியை பெறுவதற்காக மிக வல்லமை பொருந்திய இறைவனை கேவலப்படுத்தாதீர்கள். 4000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்களையே நாங்க ஏத்துக்கிட்டோம். 4000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்களே இருக்கலாம். அப்ப 400 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க இருக்கக்கூடாதா? நீங்க பிரச்சனைன்னு பார்த்தா இந்த நாட்டுல கேஸ் கிடைக்குது, அடுப்பேற்ற முடியல. விளக்கேற்றது அப்புறம் அடுப்பேற்ற முடியல. எனக்கு சமோசா கூட கிடைக்கும். இன்னொன்னு கூட நான் சொல்றேன், அதை யாராவது தப்பா எடுத்து நான் ஒண்ணு பண்ண முடியாது. 2வது தீபத்தை ஏற்றினால் நாட்டை ஆளும் மன்னனுக்கு ஆகாது. வேணும்னா இனிமே ஏற்றுங்க. இங்கே என்னை அறிமுகப்படுத்திய தம்பி அரசியல், நீதிமன்ற பல பெரியோர்கள் பேசுகிற இந்த சபையிலே ஆன்மீகவாதியும் பேசுகிறார் என்று ஒரு கருத்து சொன்னார். சிக்கலே அதுதான். இது ஆன்மீகவாதி மட்டுமே பேச வேண்டிய விஷயம். இது பலர் கைக்கு போனதுதான் சிக்கல் தொடங்கி இருக்கிறது என்பதனுடைய அடையாளம். ஒரு கோயிலில் விளக்கேற்ற வேண்டும் என்று சொன்னால் எப்படி ஏற்ற வேண்டும், எங்கே ஏற்ற வேண்டும், ஏன் ஏற்ற வேண்டும் என்று காரணங்கள் சொல்ல வேண்டும். இந்த சபையில ஒரு பெரிய சிறப்பு, பொதுவாக மேடை கனமுடையதாகவும் கேட்பவர்கள் ரசிகர்களாகவும் இருப்பார்கள். இங்கே கேட்கிறவர்களும் கனமுள்ளவர்களாக இருப்பது என்பது ஒரு வித்தியாசமான ஒரு அரங்கம், ஒரு கௌரவத்துக்குரிய ஒரு அரங்கம். அதனால ஒரு தனிப்பட்ட வணக்கம். தோழர் மருதையனை போன்றவர்கள், சூர்யா சேவியர் போன்றவர்கள் எல்லாம் இருக்கிற ஒரு அரங்கம் என்பதை நான் மறந்துவிடக்கூடாது. ஒன்று, வாழ்க்கையிலே ஒரு பொய் சொல்லுவதற்கு நேர்ந்து விட்டால் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பொய் சொல்ல வேண்டியிருக்கும். ஒரே ஒரு பொய்யை சொல்லுவது என்று தீர்மானித்து விட்டால் அந்த பொய்யை தக்க வைப்பதற்காக வாழ்நாள் முழுவதும் பொய் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கும். இதுதான் இன்றைக்கு திருப்பரங்குன்றம் விஷயத்திலும் நடந்திருக்கிறது. ஒரு இயல்பான ஒரு உண்மையை காலம், மதம், இனம், பல்வேறு மக்களால் பல்வேறு காலத்தில் வந்து போன ஒரு மண்ணுக்குள்ளே நிறைய பாதிப்புகள் இருக்கும் என்பது அடிப்படை உண்மை, ஒரு சராசரி உண்மை. இந்த மண்ணை ஆங்கிலேயர்கள் ஆண்டிருக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் ஆண்டிருக்கிறார்கள், பாண்டியர்கள் ஆண்டிருக்கிறார்கள், நாயக்கர்கள் ஆண்டிருக்கிறார்கள். எப்போதும் யார் ஆட்சியிலே இருக்கிறார்களோ அவர்களுடைய சுவடுகளை பதிக்காமல் போக மாட்டார். ஆன்மீகத்துக்கும் அரசியலுக்கு வித்தியாசமே அதுதான். தன் சுவடு பதியக்கூடாது என்று நினைப்பவன் ஆன்மீகவாதி, சுவட்டை பதித்துவிட்டு தான் போக வேண்டும் என்று நினைப்பவன் அரசியல்வாதி. சந்தேகம் இருந்தால் திருநாவுக்கரசர் தேவாரத்தை பாருங்கள். யாரும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போது சுவடுகளை பதிக்க கூடாது, ஒரு மேகத்தை போல வெண்மேகத்தை போல் கரைந்து போய்விட வேண்டும் என்று ஆன்மீகவாதி விரும்புவார். ஆனால் அடையாளங்களை விட்டுவிட்டு போக வேண்டும் என்றுதான் உலகத்தில் அரசியல்வாதிகளும் மற்றவர்களும் விரும்புவார்கள். எனவே ஆட்சியில இருந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலத்திலும் தங்கள் அடையாளங்களை பதிவு செய்துவிட்டு தான் போவார்கள் என்பது அடிப்படையான விஷயம். இந்த திருப்பரங்குன்றம் என்பது யாருடையது என்ற கேள்வியை பல பத்திரிகைகள், பல ஊடகங்கள், பல நண்பர்கள், பல்வேறு பேர் அலசி ஆராய்ந்து விட்டார்கள். எனவே மீண்டும் நான் அந்த சர்ச்சைக்குள்ளே உள்ளே போக விரும்பவில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் சுட்ட விரும்புகிறேன். இந்த மலை ஆங்கிலேயர்களால் ஆளப்படுகிற காலத்திலே ஒரு பெயர் பெறும், இஸ்லாமியர்களால் ஆளப்படுகிற போது ஒரு பெயர் பெறும், நாயக்கர்களால் ஆளப்படுகிற போது ஒரு பெயர் பெறும். காரணம், ஒரு பகுதியின் பெயரே ஆட்சியாளர்களால் மாற்றப்பட்டிருப்பதை நாம் பலமுறை பார்த்திருக்கிறோம். எனவே ஒரு மண்ணுக்கு பெயர் கொடுக்கிற போதே ஆட்சியாளர்கள் தங்கள் சுவடுகளை பதித்து அந்த மண்ணுக்கு பெயரை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள்.
அதற்கு இன்னொரு காரணம், அவர்களால் வேறு எதையுமே மாற்ற முடியாது என்று தெரிந்து போய்விட்டதால் குறைந்தபட்சம் பெயர்களையாவது அவர்கள் மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். இதனால் திருப்பரங்குன்றம் என்பது முருகன் மலையா, சிக்கந்தர் மலையா, சமணர் குன்றா என்று நூற்றுக்கணக்கான கேள்விகளை எழுப்பி இருந்தால் ஒரே பதில், அது மலை. பரிதாபமான ஒரு மலை. அது ஒரு இயற்கையின் முத்தம். அதற்கு பெயரே தேவையில்லை. அந்த ஒரு இயற்கை பேரழகு சில நேரம் சில பெயர்களை சுமந்து கொள்ள வேண்டிய சட்ட சிக்கலுக்கு உள்ளாகி இருக்கிறது. அப்படி உண்டான போது ஒரு காலகட்டத்திலே நம்முடைய சங்க இலக்கியம் வரைக்கும் போகிறவர்கள், ஐயாலும் சங்க இலக்கியத்தில் அத்தாரிட்டி எவ்வளவு ஆழமா அவர் அதுல இருந்து மேற்கோள் காட்டி எவ்வளவு சரளமா பேசுகிறார் பாருங்கள். வியப்பா இருக்கு. நீங்க தமிழ் எம்ஏ படித்த பல பேரே சங்க இலக்கியங்களை பேசுவதற்கு தயங்குகிறார்கள். ஆனா அவர்கள் ஆட்சி தலைவராக இருந்தவர்கள், ஆட்சித்துறையில் இருந்தவர்கள் அவ்வளவு ஆழமா அதை பற்றி பேசுகிறார்கள். மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க சங்க இலக்கியத்தில் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் திருப்பரங்குன்றம் முருகன் மலை என்பதற்கான சான்றுகள் இருக்கிறது. இப்ப என்ன கூட விமர்சிக்கிற பல பேர் சொல்வார்கள், இந்த முட்டாள், இந்த மடையன், ஊப்பி, சொம்பு, ஒரு 7-8 நல்ல வார்த்தைகளை வைத்திருக்கிறார்கள். அதுல கூட இந்த 200 ரூபாய்க்கா என்ன கொண்டு போய் வைக்கணும்? அதை சொல்றதான் சொல்றேன், ஒரு 200 கோடியாவது சொல்லி சொல்லி நானும் என் காதால கேட்டு சந்தோஷமா போவேன். கோடிங்கிறத பார்த்ததா இல்லை, காதாலியாவது கேட்டு போலாம் இல்ல. அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். சார், சங்க இலக்கியத்துல என்ன சொல்வார்கள்? திருப்புகழ் படிச்சிருக்கியா நீ மடையா? திருப்புகழ்ல வரலையா? திருப்புகழ் எந்த நூற்றாண்டு? ஒரு இலக்கியத்தை மேற்கோள் காட்டுகிறவர்கள் நூற்றாண்டுகளை தெரியாமல் பேசக்கூடாது. காரணம், 7ஆம் நூற்றாண்டில் சொல்லப்பட்ட செய்தி உங்களுக்கு 2ஆம் நூற்றாண்டில் சொல்லப்பட்ட செய்தி, கிமு என்று வருகிற போது சொல்லப்பட்ட செய்தி என்றால் எந்த மேற்கோளுக்கு வலிமை கூடுதல் என்ற சிந்தனை முதலில் வர வேண்டும். உயிரை பொறுத்தளவில் எவ்வளவு பின்னால் எழுதப்பட்டதோ அது வலிமை உடையது. ஆனால் இலக்கியத்தை பொறுத்தவரை எது முன்னால் எழுதப்பட்டதோ அதற்கு வலிமை அதிகம் உடையது. இது உயிலுக்கும் இலக்கியத்துக்கும் இடையில இருக்கிற வேறுபாடு. எனக்கு ரொம்ப வருத்தம் என்ன என்று கேட்டால், இந்த மலைக்கு எல்லோரும் சண்டை போடுகிறார்கள். ஆனால் உரிய சமணர்கள் மௌனமாக காலத்தை தள்ளி கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் நாங்கள் யாரோடும் சண்டை போட மாட்டோம், நாங்கள் சமாதானமாக இருப்போம் என்று அவர்களுடைய வரலாற்றை அவர்களால் உறக்க சொல்ல முடியவில்லை. காரணம், அவர்கள் ஓட்டளித்து யாரும் ஆட்சிக்கு வரப்போவதில்லை. அவர் ஒரு 10 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருந்தால் பெரிய விஷயம். அதனால் அவர்கள் ஓட்டு போடுவதால் வெற்றியோ தோல்வியோ நிர்ணயமாக போவது இல்லை. ஆனால் ஆழமாக நுட்பமாக பார்க்கிற போது 2300 ஆண்டுகளுக்கு முன்பே சமணர்களால் முறையாக ஆளுமைப்படுத்தப்பட்ட இடம் அந்த இடம். அந்த குன்று பிறகு சைவர்கள் கைக்கு மாறுகிறது. அதன் பிறகு நாயக்கர் காலத்திலே வருகிற போது அவர் இந்து மத தன்மையோடு கூடிய பல்வேறு கட்டடங்களை எழுப்பி கொண்டு வருகிறார். அதற்கு நடுவிலே இஸ்லாமியர்களுடைய ஆட்சி காலம் வருகிற போது இஸ்லாமியர்களும் அங்கு வருவது, இருப்பது, இது போன்ற உரிமைப்பாடுகள் இங்கு ஏற்படுகிறது. நாம் உண்மையை உண்மையாகவே ஒத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நூற்றாண்டில் அது ஒவ்வொருவர் பக்கத்தில் ஒவ்வொருவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது என்பதை நாம் வரலாற்றை உண்மையாக ஒப்புக்கொள்வதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் வரலாற்றை திரிக்க விரும்புகிறவர்கள் தான் எப்போதும் பிரச்சனைகளை உண்டாக்கி கொண்டே இருப்பார். வரலாற்றை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஒருபோதும் பிரச்சனையை ஏற்படுத்த மாட்டார்கள். திரிக்க விரும்புகிறவர்கள் பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்கள். ஒரு நுட்பமான ஒரு செய்தி சொல்கிறேன். ஐயா அழகா சொன்னார், வடக்க போனா கார்த்திகேயன்னு பேரு, இங்க வந்தா முருகன் பேரு, அப்புறம் ஸ்கந்தன், சுப்பிரமணியன் எல்லாம் பேரு இருக்குது அப்படிங்கிற கருத்தை சொன்னார். நான் பள்ளிக்கூடத்து பையனாகி இருக்கிற காலத்துல வாரியாருடைய பேச்சுக்கு போய் பேச்சு கேட்டிருக்கிறேன் அந்த காலத்துல. அப்ப வாரியார் இந்த விஷயத்தை எப்படி சொல்லுவாருங்கிறது இப்ப சொல்றோம் பாருங்க. இந்த வடக்க இருக்கிறவெல்லாம் முருகனுக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லுவான் அவர் வாரியார் பேசின காலம். அது மட்டும் இல்ல, அங்க பொம்பளைங்க போக மாட்டாங்க. வாரியார் சொல்றாரு, அங்க பொம்பளைங்க போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, பொம்பளைங்களே அந்த அங்க இருக்கிற அந்த கார்த்திகேயன் கை பிடிச்சிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்குவாராம், அதனால பொம்பளைங்க போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வடக்க சொல்றான். வாரியார் சொல்வார், வடக்க சொல்றான். அந்த அதிர்ஷ்டம் யாருக்கு கிடைக்குமோ தெரியல என்பது அவருடைய வாரியார். முருகனுக்கு பொண்டாட்டியா போறதுன்னு மகிழ்ச்சி இல்லையா? அது கூட கவலைப்பட வேண்டிய விஷயம். அப்ப இந்த கருத்து
இந்த நூற்றாண்டு மட்டுமல்ல, இதுக்கு முன்பே பேசப்பட்ட ஒரு கருத்து தான். வடக்க அவர் பிரம்மச்சாரியா இருக்கார், பெண்கள் போவதில்லை என்ற ஒரு மரபு இருக்கு. தெற்க நாம வேறு வகையான ஒரு வழிபாட்டோட வைத்திருக்கிறோம். அவன் வள்ளி காதலன், அவன் அவர் சொன்ன மாதிரி காதல் தலைவன், பாட்டுடை தலைவன் அப்படிங்கிற அந்த அமைப்புல வைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப அடிப்படையில் ரொம்ப சிம்பிள், வேற ஒண்ணும் இல்லை. இதைத்தான் நம்ம எளிமையா சொல். அப்ப தமிழ்நாட்டில் தோன்றிய வீர வழிபாடாகிய முருக வழிபாடு என்பது வேறு, வடநாட்டிலே இருந்து வந்த அந்த ஸ்கந்த அல்லது சுப்பிரமணிய வழிபாடு என்பது வேறு. ஒரு காலகட்டத்தில் இரண்டும் தவிர்க்க முடியாமல் இணைந்து விட்டது. இது ஒரு சின்ன உண்மை. இதை சொல்லிட்டா எந்த பிரச்சனையுமே இல்லை. இணைந்து விட்டது ஒரு காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டா எந்த சிக்கலும் இல்லை. ஆனா இது ஒண்ணுன்னு பொய் சொல்லி சாதிக்கணுங்கிற நினைப்புனால ரெண்டு இணைந்தது அப்படிங்கிறத ஒத்துக்கொண்டு விட்டா யாரும் யாரோடையும் சண்டை போடுறதுக்கு இடமே கிடையாது. இப்ப நம்ம என்ன பண்றோம், இது ஒன்னே ஒண்ணுதான், அவரும் இவரும் ஒரே ஆளுதான் அப்படின்னு சாதிக்க நினைக்கிற போது அங்க வாக்காளர் பட்டியல்ல வேற போட்டோ இருக்குதுப்பா, இங்க வாக்காளர் பட்டியல்ல வேற போட்டோ இருக்குதுப்பா. அப்ப நாங்க எப்படி ஒத்துக்க முடியும்? பல காரணம் இருக்கு. ஆனா என்ன நடந்ததுங்கிறதுல ஒன்று ரெண்டு செய்தி சொல்றாரு. வாஞ்சியோட புத்தகத்துக்கு வர்றேன். நீங்க கண்ணுக்கு தெரிந்து சில மாற்றங்கள் நடந்தன, கண்ணுக்கு தெரியாமல் சில மாற்றங்கள் நடந்தன. எப்படின்னா, அறநிலையத்துறையிலே உள்ளே இருந்தவர்கள் எல்லா முருகன் கோயிலையும் சுப்பிரமணிய தேவஸ்தானம்னு மாற்றினார்கள். செந்திலாண்டவர் சன்னதி திருச்செந்தூர்ல இருக்கும், பழனி ஆண்டவர் சன்னதி அப்படின்னு பழனியில இருக்கும், மருதமலை ஆண்டவர் அப்படின்னு பலகை போட்டு பெயர் பலகை போட்டு மருதமலையில இருக்கும். ஆனா இவற்றை எல்லாவற்றையுமே அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம் என்று மாற்றினார். ஒரு பெரிய உண்மை, யார் மாற்றியது என்று தெரியாமலேயே அது நடைமுறைக்கு வந்துவிட்டது. நீங்கள் வெளிப்படையாக சண்டை போட்டு உண்மைகளை ஏற்படுத்த முடியவில்லை, ஆனால் மறைமுகமாக சத்தம் போடாமல் நிறைய திருட்டுத்தனங்களை உள்ளே இருந்து செய்து விட்டார். அவர்கள் வல்லமை மிக்கவர்கள், வெளியிலிருந்து எதையுமே வெளிப்படுத்த மாட்டார்கள், உள்ளிருந்து மாற்றிவிட்டார். எல்லாத்தையும் சுப்பிரமணிய தேவஸ்தானம் என்று போட்டா இந்த கொஸ்டினே இல்ல. செந்தில் ஆண்டவர், பழனி ஆண்டவர், மருதமலை ஆண்டவர். ஒரு சின்ன வித்தியாசம், மருதமலை ஆண்டவர் கட்டி இருக்கிற கச்சு இருக்கு இல்லையா, இடுப்புல கட்டுற கச்சு. இப்ப இந்த கச்சு என்னன்னா உழவன் கட்டுகிற கச்சு. இந்த உழவன் கட்டுகிற கட்சிக்கு என்னன்னா, மகாத்மா காந்தி இடுப்புல கட்டின கட்டை பார்த்தாதான் மதுரையில ஒரு உழவனை பார்த்து மகாத்மா காந்தி கட்டினது. ஒரு சின்ன நுட்பம் இருக்கு, முழங்காலுக்கு கீழே வேஷ்டி போறாப்புல கட்டினாதான் அது குறுக்கள் கட்டுற கட்டு, முழங்காலுக்கு மேல துணி வந்தா அது உழவர் கட்டுகிற கட்டு. நீங்க சிலையில போய் பார்க்கணும் அந்த சிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். மருதமலை ஆண்டவருடைய சிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதெல்லாம் தேடுறதுக்கு இன்னைக்கு யாருக்கும் வரலாற்றை தேடுவதற்கு, ஐயா சொன்னார்ல, வரலாற்றுல அக்கறை இல்லைன்னா ஒரு இனம் அழிஞ்சு போயிடும். அந்த வரலாற்றை எல்லாம் வெளிப்படுத்த முடியாதபடி அது மூடி மறைக்கப்பட்டு விட்டது. முதல் இஷ்யூ இது, தமிழருக்கு என்று தனித்த ஒரு முருகக் கடவுள் வழிபாடு, வீர வழிபாடு இருந்திருக்கிறது. வடநாட்டிலே ஒரு அந்த சுப்பிரமணிய வழிபாடு இருந்திருக்கிறது. ரெண்டும் கலந்துருச்சு. இப்ப நாங்க சமய உலகத்துல இருக்கிறதால என்ன சொல்லுவோம், எல்லா பாலுமே காப்பி ஆயிடுச்சுப்பா, இனிமே காப்பி தான் குடிக்கணுமே ஒழிய தனியா பால் எல்லாம் கிடைக்காதுப்பா, டிகாஷனை எல்லாத்துலயும் ஊத்திட்டாங்க, அதனால வேற ஒன்றும் பண்ண முடியாது, காய்ச்சி சாப்பிட்டு போயிடலாம் அப்படிம்போம். இல்லைங்க, இது டிகாஷன் ஊத்துனாலும் பாலு தான் சாதிச்சு, இதுக்கு பாலுன்னு பேர் வைங்க அப்படின்னு சொன்னா எப்படி பேர் சொல்றது? கலந்துருச்சு. கலந்ததால இப்ப கலந்ததுங்கிறதுக்கு நீங்க யோசிச்சு பார்க்க முடியாத ஒரு அடையாளம் சொல்லட்டுமா? தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த முருகன் கோயில் சிலையிலும் சிலையிலேயே வேல் கிடையாது. கருங்கல் இருக்குல்ல சிலை, அந்த சிலையிலேயே வேல் கிடையாது. ஏன் அப்படின்னா அது மேல் வர்ணத்து மக்களால நிலைநாட்டப்பட்ட கோயில்கள்ல வேல் வைப்பதை அவர்கள் ஆரம்பத்தில் ஒற்றுக்கொள்ளவில்லை. எப்போது சமரசம் ஏற்பட்டதோ அப்போதுதான் வேல் வெளியிலிருந்து கொண்டு வந்து முருகன் மீது சாற்றப்பட்டது. ஏன்னா அது கொலைக்கருவி, அதில் ரத்தமும் மாமிசமும் இருக்கிறது என்பதால் கோயிலுக்கு உள்ளே சிலையிலேயே வேலை வடிக்கிற பழக்கம் கோயிலுக்குள் கிடையாது. அதை வெளியிலே இருந்து கொண்டு வந்து சாற்றி பரவாயில்லை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்பது போல அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். நிலம் நம்முடையது, கோயில் நம்முடையது, பணம் நம்முடையது, உழைப்பு நம்முடையது, ஆளுமை மட்டும் அவர்களுடையது.
இந்த கோயிலுக்கு வடிவமைப்பு கொடுக்கிற போது அதுல வேல் என்பது கல்லுல செதுக்க மாட்டாங்க, வெளியில இருந்து கொண்டு வந்தா வைப்பாங்க. வேல் சாத்துவது அப்படின்னு வேலை கொண்டு வந்து வெளியில இருந்து வைப்பாங்க. இது ஒரு இஷ்யூ. ரெண்டாவது ஒரு இஷ்யூ, சைவம் என்பது உயர்ந்தது, அசைவம் என்பது தாழ்ந்தது அப்படிங்கிற எண்ணத்தை தொடர்ந்து வற்புறுத்துவார்கள். நான் வள்ளலாரையும் விரும்பி நேசிக்கிறவர், வள்ளலார் இந்த கருத்து உடையவர். ஆனா வள்ளலார் அந்த கருத்து உடையவர் என்பதற்காக ஒரு கருத்து, நானும் பிறவியிலேயே சைவம் தான், வாழ்நாள் முழுக்க சைவம் தான். ஆனால் அசைவம் உண்ணுகிறவர்களை ஒரு துளி கிஞ்சித்தாவது குறைவாக நினைக்கக்கூடிய உரிமை சைவ உணவு சாப்பிடுகிற எவனுக்கும் இல்லை என்பதில் தெளிவாக நான் எப்படி குறைவா செய்ய முடியும்? அவங்களுக்கு ஒரு உணவு பழக்கம் இருக்கு, அவரவர்களுக்கு ஒரு வாழ்க்கை பழக்கம் இருக்கு, அதை போய் மாற்றுன்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனா உலகின் இயற்கையான உணவு என்பது அசைவம் தான். சைவம் என்பது பின்னால் செயற்கையாக மேலே ஏற்படுத்தப்பட்டதே ஒழிய இயல்பான உணவு பழக்கம் என்பது அசைவம் தான். அதனால இயற்கையை யாராலும் வெல்ல முடியாது, அதனுடைய ஆளுமை இருந்து கொண்டே இருக்கும். அதை குறைவா நினைக்கிறதோ பழிச்சு பேசுவதோ இடித்து பேசுவதோ தவறு. நான் ஏதோ இன்னைக்கு ஏதோ இது மாதிரி மேடைகள்ல பேசுறேங்கிறாங்க, கிடையாது. 25 வருடத்துக்கு முன்னால் இருக்கிற நான் பேசிய ஒளிநாடாக்கள் இருக்கின்றன, அதுல ஒரு இடம் சொல்லி இருப்பேன், ஏய் அசைவம் சாப்பிடல நான் சைவம் சாப்பிடுறேன்னு நீ கர்வமா நினைச்சேன்னா அந்த மாமிசத்தை விட உன் அகங்காரம் துர்நாற்றம் அதிகமுடையது. என அகங்காரத்தை தான் இறைவன் வெறுப்பானே ஒழிய அவன் ஒரு உணவை ஒருபோதும் வெறுப்பதற்கு வாய்ப்பில்லை. கண்ணப்ப நாயனார் கொண்டு போன போது கூட அவன் அந்த உணவை வெறுக்கவில்லை, அன்பை நேசிக்க பழகினான். அந்த உணவு வெறுக்கப்பட வேண்டிய உணர்வு அல்ல. ஆனால் நான் செய்வம் என்ற அகங்காரம் இருக்குமானால் இந்த அகங்காரத்தை கடவுளால் மன்னிக்கவே முடியாது. இந்த அடிப்படை உணர்வு நமக்கு ஏற்படல. கோயிலுக்கு போறதா அன்னைக்கு நம்ம சைவமா ஏன் இருக்கணும்? ஏன் இருக்கணும்? நீ நேற்றுக்கு சாப்பிட்டுருக்க, முந்தா நேற்று சாப்பிட்டுருக்கிற, இன்னைக்கு ஏன் இருக்கணும்? நான் சாப்பிட்டேன்னா நான் மட்டும் கோயிலுக்கு போறேன், சாமி கும்பிட்றேன், திரும்ப வெளியே வரேன்னா ஏன் பயப்படணும்? மனநிலையில் அசைவம் சாப்பிடுவது தாழ்வு என்ற எண்ணத்தை அழுத்தமாக சமூகத்தில் ஏற்படுத்தி விட்டார்கள். அது தவறு. இப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த திருப்பரங்குன்றத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த புத்தகத்துல அவர் எப்படி பட்டியலிடுறார்? அசைவம் சைவம் இது இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூல எவ்வளவு தூரத்துக்கு இருக்குது? அசைவத்தை எடுத்து போக கூடாது, அசைவத்தை ரைட் கரெக்ட், அதெல்லாம் ஒரு ஒரு பகுதி, ஒரு கருத்து. ஆனா முருகனுடைய வேல் அப்படிங்கிறத பத்தி சங்க இலக்கியங்களை நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா அதுல குடல் இருக்கு, ரத்தம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அது எல்லாமே அப்ப எல்லாமே அது உள்ள இருக்கிற போது அது எப்படி ஒரு குறைவான ஒன்றாக கருதப்பட முடியும்? நான் இன்னொன்னே கேட்கிறேன், அந்த மலைக்கே அசைவம் கொண்டு போக கூடாதுன்னா அந்த மலையில விலங்கு குட்டி போடாத? எனக்கு புரியவே இல்லை. அந்த மலையில வேற எதுவுமே நடக்காத? யோசிச்சு பாருங்க, அசைவமே அந்த இடத்துல விலங்கு குட்டி போடாத? அது மாமிசம் மற்ற விஷயங்கள் அங்க இருக்காத? இதெல்லாம் நம்ம ஓவரா அழுத்திக்கிறதுனால வர்றது, அளவுக்கு மேல ரிலிஜனை ஆக்சுவலா புரிஞ்சுக்காம ஓவரா அழுத்திக்கிறதால வர்றது. அது ஒஸ்தி, இது ஒஸ்தி, இந்த கோயில் அது கிடையாது, இந்த கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பயத்தை ஏற்படுத்துவதற்காக இவற்றை சொல்லிக்கொண்டே போனார்கள். சரி, உண்மையான இஷ்யூ இப்ப இதுல விளக்கேற்றினதா இல்லையா? அமைச்சர் ரொம்ப வருத்தப்பட்டார். கார்த்திகை விளக்கு ஏத்துனாங்களா இல்லையான்னா இப்படி சொல்லுவோம். என்ன, ராஜாஜி முதலமைச்சரா இருந்த போது எங்க ஏத்துனாங்களோ அங்க ஏத்திட்டாங்க. பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சரா இருக்கும் போது எங்க ஏத்துனாங்களோ அங்க ஏத்திட்டாங்க. அப்புறம் பக்தவச்சல எப்போ முதலமைச்சரா இருந்தாரோ அப்ப எங்க ஏத்துனாங்களோ அங்க ஏத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணா எங்க முதலமைச்சரா இருந்தாரோ அங்க ஏத்திட்டாங்க. டாக்டர் கலைஞர் எங்க முதலமைச்சரா இருந்தாரோ அங்க ஏத்திட்டாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எங்க முதலமைச்சரா இருந்தாரோ அவர் ஏத்தின இடத்துல ஏத்திட்டாங்க. ஜெயலலிதா அம்மா புரட்சி தலைவர் ஏத்தின இடத்துல ஏத்திட்டாங்க. இன்னும் என்ன வேணும்? எல்லாரும் ஏத்தின இடத்துல ஏத்தி இருக்கிறாங்க. அது என்ன ஏத்தாத இடத்துல ஏத்து அப்படின்னா அதை எப்படி எந்த ஒரு வாதத்தோட நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? அது மட்டும் இல்ல, இதை ஏத்தினா கெட்ட போயிடும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இவங்க ஆட்சியில எல்லாம் அப்படி ஒண்ணு கெட்டு போய் இந்த நாடு வீணா போனதா தெரியல. இன்னைக்கும் தமிழ்நாடு தான் நம்பர் 1 இருக்க ஒழிய யோசிச்சு பார்த்தா அப்படி ஒண்ணு வீணா போகும். இப்ப நீங்க அப்படி ஏத்தின உடனே பங்கு சந்தையில இந்தியாவுடைய இது குறைஞ்சு இல்ல ஏதாவது ஒரு இது ஏற்பட்டு அப்படி. இப்ப இங்க இருக்கிற நீங்க பல பேர் நம்ப மாட்டீங்க. ஆனா நான் ரிலிஜன்ல இருந்து இப்போ ஒரு பகுதி சொல்ல போறேன்.
பொதுவா ஒரு தீர்ப்புன்னு வந்தா அந்த தீர்ப்பை பற்றி ஒரு கண்ணியத்தோட தான் நாம அணுகணும். ஏன்னா நீதிமன்றங்களுக்குன்னு ஒரு மேலான ஒரு மரியாதை இருக்கிறது, ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லையோட தான் நம்ம அதை அணுகணும். ஆனா நம்ம ஒண்ணு புரிச்சுக்கணும். ஒரு உத்தரவு அப்படின்னு பிறப்பிக்கிற போது அந்த உத்தரவு என்னென்ன பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பத்தி நம்ம யோசிக்கணும். ஒரு பகுதி நான் கூட அரசு இடத்துல எடுத்து சொல்லி கூட அரசு அந்த பகுதியை முன் வைக்கல. எங்க வைக்கல? நீதிமன்றத்துல விவாதத்துல வைக்கல. அது அமைச்சர் கூட இங்க இருக்கலாம், இருந்தாலும் நான் என் கருத்தை நான் பதிவு பண்ண வேண்டியது பதிவு பண்ணேன். இந்த வழக்கை அணுகிய விதத்தில் தமிழக அரசினுடைய வழக்கறிஞர்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதல் அக்கறையோடு இதை கையாண்டிருக்க வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா அதுல கோஆர்டினேஷன் இல்லை. தட் இஸ் கால்டு கோஆர்டினேஷன். எப்படின்னா என்ன அப்ரோச்ல இந்த வழக்கை நாம அணுகிறோம், என்ன மாதிரி களம் கண்டு கொண்டு போறோம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கணும். ஒரு பகுதியை எடுத்து வழக்க நடத்துற போது ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமான ஆர்குமெண்ட்டை சொல்ற போது அதை அடிச்சு எரிஞ்சிட்டு போயிடலாம். இந்த விஷயத்துல வேறு ஒரு வகையான முன்னாடி உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி பிளான் பண்ணி இந்த வழக்கு எப்படி சந்திக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி ஒரு பகுதி இருக்கு. நான் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் பெருசா சொல்ல விரும்பல, பட் ஐ ஹாவ் a டிஃபரன்ஸ். இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரியாக இந்த வழக்கை சட்டபூர்வமாக கையாண்டு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட ஒரு அபிப்பிராயம். அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். என்ன சிக்கல் ஏற்பட்டது அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்போ ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா இப்ப வழக்கை பத்தி எல்லாம் இவங்க பேச முடியும், அவங்க பேச முடியும். நான் எப்பவும் படிச்சது, அதனால அதை பத்தி அதிகம் பேச முடியாது. ஆனா ஒரு பாமரனா இருந்து கொண்டு சொல்லலாம். எப்ப அப்பீலுக்கு ஒரு பொருள் இடம் இருக்கிறதோ அப்போது அது முடிந்த தீர்ப்பு அல்ல. ஒரு பேசிக் பிரின்சிபிள். அப்பீலுக்கு இடம் இருக்கு. நீங்கள் மேல்முறையீட்டுக்கு வழி இருக்கிற ஒரு விஷயத்தில் இது முடிந்த முடிவாக ஆகிவிட்டது என்ற கோணத்தில் எதையும் நாம் சிந்திக்க முடியாது. இப்ப நாம முதல் நமக்கு சாதகமா ஒரு தீர்ப்பு வந்தது. எங்க வந்தது? ஜஸ்டிஸ் மகாதேவன் அவருடைய பெஞ்சு உட்கார்ந்த காலத்துல ஒரு தீர்ப்பு என்ன வந்தது? கவர்னருடைய பவர்கள் எல்லாம் கட் பண்ணி ஒண்ணு வந்தது. ஆனா ரெஃபரன்ஸ் பிரசிடென்ட் போகும்போது கவர்னர் இஸ் மோர் பவர்ஃபுல்ங்கிற மாதிரி சில இடங்கள்ல, எல்லாத்துலயும் எழுதல, சில இடங்கள்ல எழுதிட்டாங்க. அப்போ ஒரு தீர்ப்பில் நமக்கு நீதியரசர்கள் கொடுக்கிற விளக்கத்தினாலேயே அதை இன்னொரு நீதியரசர்கள் மாற்றுவார்கள் என்பது வாய்ப்பு உண்டு. அவர்கள் எழுதுவதற்கு அதற்கு இடம் உண்டு. அப்போ ஒரு நீதியரசர் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாலேயே அது முடிந்த முடிவாக ஆகிவிடுவது இல்லை. இது ஒரு காமன் சென்ஸ் இருக்கிற விஷயம். ரெண்டாவது, ஒரு இவ்வளவு பெரிய நீதிபதியா இருந்து பழக்கப்பட்டவர், நீதிபதி எந்த வழக்கை எப்போது கையாண்டாலும் அதை பர்சனலா எடுத்துக்க கூடாது. இம்பர்சனலா தான் அதை எப்போதுமே அணுகணுமே ஒழிய எதுவுமே உங்களுக்கு பர்சனல் இல்லை. ஏன்னா மனசுக்குள்ள பர்சனலா உன்னை எடுத்துக்க முடியாது. இப்ப 2 பேருக்கு சொத்து தகராறுனா எனக்கு என்ன வந்தது? 2 பேருக்கு சொத்து தகராறு அப்படின்னா நான் அதனால எதுக்கு பாதிக்கப்படணும்? சட்டப்புத்தகத்தை எடுத்து வைப்பேன், பத்திரங்களை எடுத்து பார்ப்பேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு இதுபடி பார்த்தா இவருக்கு வருதுப்பா, கணக்கு படி பார்த்தா இவருக்கு வருது. அது ஏயா இருந்தா என்ன, பியா இருந்தா என்ன, சியா இருந்தா என்ன, எனக்கு அதை பத்தி ஒண்ணும் இல்லை. இவ்வளவுதான். அதான் சமன் செய்து ஓர்பால் கோடாமை எழுதுறாருல திருவள்ளுவர். முதல்ல சமன் செய்துன்னு தரல, கீப் ஈக்குவல் டிஸ்டன்ஸ், அதுக்கு பேரு சமன் செய்து. 2 பேருக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல முதல்ல வெளியில வரணும். அப்ப திருவள்ளுவர் இவ்வளவு தெளிவா எழுதுறாருல, முதல்ல தன்னை சமநிலைக்கு கொண்டு வரணும். அப்படி வருகிற போது அந்த யோசனையில சிந்தனையில நாம ஒண்ணு சொல்றோம், அதுக்கு மாறாக இன்னொருவர் சொல்வதற்கு இந்த உலகத்துல வாய்ப்பு இருக்கு. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து இருக்கணும். நான் ஏதோ ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நான் அவர்கிட்ட கேட்கிறேன், எனக்கு நான் இப்ப கேட்கறது எனக்கும் அரிபரந்தாமன் ஐயாவுக்கும் ஒரு சம்பாஷணை. நீங்க சொன்னீங்கல்ல, அதான் இது. இன்னும் நான் நாளைக்கு சிக்கக்கூடாது இல்ல. இப்ப நான் யார்கிட்ட பேசுறேன்? மேனாள் நீதியரசர் அரிபரந்தாமன் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஐயா, நீங்க யாருக்காவது மரண தண்டனை விதிச்சு அதுக்கு மேல அவன் அப்பீலுக்கு போய் அவன் அந்த மாதிரி கொல்லாம விட்டுருந்தா, அவன் பொம்மையை பண்ணி அவன் கழுத்தை இப்படி நெரிச்சு நீங்க எப்பவாவது அதை பார்த்து அந்த 10,000 பேர் பார்க்க முடியாது, ஏதாவது பண்ணுவீங்களா ஐயா? இது எனக்கும் அவருக்கும் மட்டும் தனிப்பட்ட சம்பாஷணை. இது எதையாவது நினைவூட்டினா நான் அதுக்கு பொறுப்பு இல்லை. அவர் மரண தண்டனை விதிக்கிறாருன்னா இம்பர்சனல். யாரு? அவன் அந்த சட்டத்தின்படி குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு விட்டதால் அந்த தண்டனை வழங்கப்பட்டது. பர்சனலா அவன் மேல அவருக்கு எந்த விதமான கோபமும் இல்லை, பயசும் இல்லை, வெறுப்பும் இல்லை. அப்ப அதை சீரியஸா எடுத்துக்க மாட்டார். இப்ப நீங்களே ஒருத்தருடைய சொத்தை மீட்டு இவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
அப்படி உத்தரவு பிறப்பிச்சதுக்கு அப்புறம் மீட்டு கொடுக்கலன்னா நீங்களே 4 பேரோட போய் நின்று உடனே அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிப்பீங்களா? செய்ய மாட்டீங்க. நீதியரசர்கள் உத்தரவு பிறப்பிக்கிற போது தார்மீகமாக தள்ளி நின்று உத்தரவுகளை பிறப்பிக்கிறார்களே ஒழிய அவர்கள் பர்சனலி அல்ல இன்வால்வ் ஆவது என்பது நீதித்துறையின் தார்மீக தன்மைக்கு சரியான ஒரு அடையாளமாக இருக்க முடியாது. இவ்வளவுதான். இதுக்கப்புறம் நான் யாரை பத்தியும் பேசல. நான் ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசியிருக்கேன். நம்பர் 1 முடிஞ்சு போச்சு. 2வது, ஐயா சொன்னது என்ன நான் விளக்கம் சொல்லணும். நான் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான விஷயம் வந்ததுன்னு வச்சுங்க, ஒரு புத்தகத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் படிக்க மாட்டேன் மேடையில். நான் என்ன பண்ணேன், இந்த கூட்டத்தில் யாருக்காவது படிக்கணும்னு ஆசை இருக்கான்னு கேட்பேன். இருக்குண்ணா பாய். அதில் என்ன எழுதியிருக்கும், யாராவது ஒரு பெரிய மனுஷனை பற்றி இன்னொரு பெரிய மனுஷன் திட்டிருப்பாரு. இப்போ நான் அதை சொன்னா இந்த கேமரா வச்சிருக்காங்க பாருங்க, இவங்க எடிட் பண்ணி நான் திட்டின மாதிரி போட்டுருவாங்க. இப்போ என்ன சிக்கல் எனக்கு வரும்னு கேட்டா, வாய்ஸ்ல அது என்னதுல தானே போகுது. அப்ப நான் அதை சொன்ன மாதிரி எடிட் பண்ணி போட்டுருவாங்க. இந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக இந்த புத்தகத்தை நீ படின்னு ஒருத்தர் கொடுத்துருவேன். அவன் என்று சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார், முடிஞ்சு போச்சா? வாய்ஸ் அமர்ந்து தான் போகும். என்ன யாரும் ஒன்றும் கேட்க முடியாது. இவ்வளவு ஜாக்கிரதையா இருந்து சில உண்மைகளை உலகத்துல சொல்ல வேண்டியது இருக்கட்டும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது எப்போ லா படிச்சதால கிடைச்ச புண்ணியம். எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கூடுதலாகவும் தெளிவாகவும் அதை சொல்ல வேண்டிய அளவுல நான் நிறுத்திடுவேன். அது ஒரு பக்கம் இருக்கு. ஸோ பர்சனலா அதை எடுத்துக்க கூடாது. எனி டிஸ்கஷன் லால வரும்போது நாம அதை பர்சனலா எடுத்துக்க முடியாது. என் பேட்ச்மேட்ல 6 பேர் ஹைகோர்ட்ல ஆயிரு. என் பேட்ச்மேட்ல லால 6 பேர் ஹைகோர்ட் ஜட்ஜஸ், 2 பேர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். ஸ்டில் வி ஆர் மெயின்டைனிங் அவர் செக்ஷன் செலக்ட் 75 நாங்கள் வச்சிருக்கிறோம். நாங்கள் பார்க்குறோம், பேசுகிறோம், எல்லாமே தான் பண்ணுறோம். ஸோ ஒரு லாயர் டியூட்டி என்ன, ஒரு ஜட்ஜோட டியூட்டி என்ன அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸாக்டா எங்களுக்கு பேசிக்குவோம். ஒருத்தருக்கு தெரியும், தெரியாதது இல்லை. இது ஒரு பக்கம் இப்போ தள்ளி வச்சிடும். இந்த புஸ்தகத்துக்கு நான் இப்போ வர்றேன். இந்த புஸ்தகத்தினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத ஒரு கோடிட்டு காட்டுறேன். 1, இந்த புஸ்தகத்துல இலக்கியம் அப்படிங்கிறது ஒரு பகுதி இருக்கு, வரலாறு அப்படிங்கிறது ஒரு பகுதி இருக்கு, அனாலிசிஸ் அதை பற்றிய ஆராய்ச்சி, வரலாற்றின் ஆராய்ச்சி அது ஒரு பக்கத்துல இருக்கு. ஒரு பக்கம்னா ஒரு செக்ஷன் அதுக்குள்ள இருக்கு. அதுல சட்டம் அது ஒரு பக்கத்துல இருக்கு. இது சம்பந்தமா நடந்த எல்லா வழக்குகளையும் தொகுத்து அது ஒரு ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. அதுல கொடுக்கப்பட்ட தீர்ப்புகள், அந்த தீர்ப்புகளுடைய சுருக்கங்கள் அதையும் ஒரு பக்கத்துல ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இலக்கியத்தை எழுதுகிறவர்களால சட்டத்தை எழுத முடியாது, சட்டத்தை எழுதுகிறவர்களால இலக்கியத்தை எழுத முடியாது, இதை எழுதுறவங்களால வரலாற்றை எழுத முடியாது. ஆனால் நம்முடைய நண்பர் வாஞ்சி அவர்கள் இலக்கியமாக, வரலாறாக, சட்டமாக, அதை ஆராய்ச்சி புத்தகமாக இந்த புத்தகத்தை மிகுந்த அக்கறையோடு அவர்கள் எழுதியிருக்கிறார். அதுக்கு ஒரு தனித்த பாராட்டு. இந்த புத்தகத்தை பற்றிய ஒரு ஆய்வு சொல்ல வேண்டும் என்றால் அதை சொல்லணும். அப்புறம் இயல்பா இலக்கிய நடைக்கு உரிய ஒரு கேலி கிண்டல். அதாவது முருகன் அவர் அழகா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறவரு, அவரை கொண்டு போய் ஏன் இப்படி சங்கடப்படுத்துறீங்க, அது மாதிரி ஒரு மைல்டு அந்த சட்டர், அந்த ஹியூமர், அதுவும் தன்னுடைய புஸ்தகம் முழுக்க அப்படியே கலந்து வரும்படியா எழுத்து நடையிலையும் ஒரு நல்ல நடை. நீங்க கல்கி எழுதும் போது கல்கி என்ன சொல்லுவாங்கன்னா, நினைச்சே பார்க்க முடியாத இடத்துல ஒரு 2 வரிக்குள்ள ஒரு விளையாட்டு போவார். அவர் தோடி பாடினார், நன்றாக இருந்தது. ஒரு விமர்சனம் எழுதுறார், அவர் தோடி பாடினார், நன்றாக இருந்தது, ஆனால் அவர் பாடும் முன்பு தோடி இன்னும் நன்றாக இருந்தது. ஒரே வரிதான், பொண்ணே போட்டுருவார். இது கல்கி கிருஷ்ணமூர்த்திக்குரிய ரைட்டிங் ஸ்டைல். அது மாதிரி அந்த அந்த காதல் தெய்வமா இருக்கிறவனை கொண்டு போய் ஏன்டா இப்படி தேவையில்லாத பிரச்சனையில மாட்ட வைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கோணத்தை ஒரு இலக்கிய நடையோடு கூட எழுதியிருக்கக்கூடிய ஆற்றலையும் இந்த புத்தகத்துல கண்டு நான் வியக்கிறேன், அவரை ரசிக்கிறேன். இப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமான ஒரு பகுதிக்கு போனோம். அவருடைய அந்த இடத்த ஐயா தொட்டு காமிச்சாங்க. முதல் ஒவ்வொரு சாப்டரை தொடங்கும் போதும் ஒரு அருமையான மேற்கோள் அவர் எடுத்து காட்டுறார். நீங்க பலமுறை படித்து சிந்திக்க வேண்டியது. அது ஒரு மேற்கோள், வரலாறு என்பது நிகழ்காலத்துக்கும் கடந்த காலத்துக்கும் நடக்கிற முடிவில்லா உரையாடல். வரலாறு என்பது நிகழ்காலத்துக்கும் கடந்த காலத்துக்கும் நடக்கிற முடிவில்லாத உரையாடல். எவ்வளவு ஒரு பயட்டிக்கான வெளிப்பாடு, யோசிச்சு பாருங்க. அப்படி ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் அந்த அருமையான ஒரு முன் பதிவு. இன்னொரு போடுறாரு பாருங்க, மக்களை அழிக்க சிறந்த வழி,
மக்களை அழிக்க சிறந்த வழி அவர்களின் சொந்த வரலாற்று அறிவை மறுப்பதும் அழிப்பதும். அவனுடைய சொந்த வரலாறு என்னங்கிறத அவன் மறந்துட்டான்னா அந்த மக்கள் தானாவே அழிஞ்சு போடுவாங்க இல்லையா? அதுதானே இப்ப நடக்குது. நம்முடைய தோற்றம் என்ன? நம்முடைய நான் திருமாலியம் சிவனியம் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன், அதாவது கட்டுரையில பயன்படுத்தியிருந்தேன். ஒருத்தர் சொல்றாரு, அது என்ன திருமாலியம் சிவனியம், இந்த பித்தளை பாத்திரத்துக்கு ஈயம் பூசுற மாதிரி எழுதுறீங்க. அந்த வார்த்தையவே அவரால் ஜீர்ணிக்க முடியல. திருமாலியம் சிவனியம் அப்படிங்கிற வார்த்தையை அவரால் ஜீர்ணிக்க முடியல. எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அந்த நல்ல தமிழ் சொற்களே பல பேருக்கு வருத்தம் தருவதா இருக்கு. நான் ரொம்ப மதிக்கிறவர் டாக்டர் உவே சாமிநாதையர். அவருடைய சர்வீஸ் பெரிய சர்வீஸ் தான். ஆனா யாரோ ஒரு தடவை சோறுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு என்ன சோறுங்கிற, சோறுன்னு அது என்ன அந்த வார்த்தை, சாதம்னு சொல்லக்கூடாதோ அப்படின்ட்டு. அது பழக்கம், யூஸ் பண்ற பழக்கத்துல இது சொல்லிட்டார் உவே சாமிநாதையர். எதில் இருந்தவர் மகா புத்திசாலி. அது டிகேசின்னு எழுதுறாங்க, டிகேசியான்னு எனக்கு தெரியாது. எழுதுறவங்க டிகேசின்னு எழுதுறாங்க. என்ன கேட்டார் தெரியுமா? இந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளை உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார். என் குருநாதர் அப்படின்னார். நீங்க அவரை விட பெரிய அறிவாளியோ? அது எவ்வளவு அவர் கடல். பிள்ளைவாளுடைய அறிவுக்கு முன்னாடி நான் எம்மாத்திரம்னார். அவரு திருவாவூர்துறையை பற்றி எழுதும் போது சோறு மணக்கும் மடங்கள் எல்லாம்னு தானே எழுதியிருக்கிறாரு, சாதம் மணக்கும் மடங்கள்னு எழுதலையே. அப்ப மீனாட்சி சுந்தரம் பிள்ளையே சோறுன்னு தானே எழுதியிருக்கிறார். உவே சாமிநாதர் எழுதிச்சாரு, இப்ப நான் உங்கள் திருவடிகளில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னு கேட்டா, பழகாத சொல் சில பேருக்கு அருவருப்பா தெரியும். ஆனா அது மேலான சொல் என்பது புரிந்து கொள்ள வேணும். அவங்க வரலாறு புரிஞ்சா மட்டும்தான் புரியும். இப்ப வைஷ்ணவம்னு சொல்லலாம், அதை திருமாலியம்னு சொன்னா என்ன கொஞ்சம் போச்சு? நல்ல தமிழ் சொல். சிவனியம் அப்படின்னா நல்ல தமிழ் சொல். அதை பயன்படுத்துவது பலருக்கு எரிச்சலை உண்டு பண்ணது. ஆனா நல்ல தமிழ் சொற்களை இந்த புத்தகத்தில் அவர் கையாண்டிருக்கிறார். ரொம்ப அருமையான சொற்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து அவர் கையாண்டிருக்கிறார். நிறைய அரசியல் விஷயங்களையும் பதிவு பண்ணியிருக்கிறார். நான் அவைகளை பற்றி, எனக்கு அரசியல் நாட்டம் இல்லை. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், புனிதமான கடவுள் என்ற பெயரை அரசியலில் கலக்காமல் இருந்திருந்தால் நான் அரசியல் பற்றி பேச வேண்டிய அவசியமே எனக்கு ஏற்பட்டிருக்காது. நான் எதுலையுமே தலையிட்டு இருக்க மாட்டேன். நான் வந்த வேலை என்னமோ அதை பார்த்துட்டு நான் பாட்டுக்கு பேசாம போயிருப்பேன். ஆனா என்னுடைய விருப்பம் அல்லது என்னுடைய கோபம் என்ன அப்படின்னு கேட்டா, கடவுளை நீங்கள் அசிங்கப்படுத்தி விட்டீர்கள் என்பதுதான் என்னுடைய கோபம். ஒரு 4-5 சட்டமன்ற உறுப்பினர் பதவியை பெறுவதற்காக மிக வல்லமை பொருந்திய இறைவனை கேவலப்படுத்தாதீர்கள் என்பதைத்தான் மீண்டும் மீண்டும் நான் தமிழ் மக்கள் முன்பு வைக்க விரும்புவேன். அது அவரவருடைய வழிபாடு, அவரவரும் பார்த்துட்டு போறான். அதை கொண்டு போய் ஒரு 4-5 எம்எல்ஏ சீட்டுக்காக அசிங்கப்படுத்தலாமா? அந்த இடத்துல தான் நான் கோபப்படுகிறேன். தேவையற்ற ஒரு அந்த கடவுளை கொண்டு வந்து அரசியல்ல கலந்து தேவையில்லாம பெரும் பிரச்சனையை நீங்கள் ஏற்படுத்தாதீர்கள், அதை தவிர்ப்பதற்கு பழகுங்கள்னு சொல்றேன். ஆனா ஒரு எல்லைக்கு அப்புறம் நாம அரசியலை நோக்கி பயணப்படாமல் இருக்க முடியாது உண்மையிலேயே. ஆனா ஒரு தெளிவு இருக்கணும். சிங்கப்பூர் எவ்வளவு சின்ன நாடு. சிங்கப்பூர்ல இஸ்லாமியர்கள் இல்லையா? சிங்கப்பூர்ல புத்தர்கள் இல்லையா? பௌத்தர்கள் இல்லையா? சிங்கப்பூர்ல மலையாளிய இஸ்லாமிய நண்பர்கள் இல்லையா? சிங்கப்பூருக்குள்ள இல்லையா? இருக்காங்க. 3 மதம் இருக்கு, 3 மொழி இருக்கு, 3 இனம் இருக்கு, டாமினண்டா இருக்கு. ஏதாவது பிரச்சனை இருக்கு சிங்கப்பூர்ல? கிடையாது. ஏன் கிடையாது? யாருக்கு என்ன அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க சொல்லிமா இருங்க. அந்த அப்படியே அதை சரியா பாக்குறாங்க. அங்க இருக்கிற அந்த பேரரசு என்ன பண்ணுது? இஸ்லாமியர்களுக்கு அதுக்குரிய அந்த இடம், அவர்களுக்கு இந்துக்களுக்கு அவர்களுடைய எல்லை, அதே மாதிரி பௌத்த மதத்துக்கு எல்லை, சீன மொழிக்கு ஒரு எல்லை, தமிழுக்கு ஒரு எல்லை, ஆங்கிலத்துக்கு ஒரு எல்லை. விமான நிலையத்துக்கு போனீங்கன்னா தமிழும் இருக்கும், அந்த இங்கிலீஷும் இருக்கும், சைனீஸ் மொழியும் இருக்கும். அப்போ அவங்க யாரையும் வஞ்சிக்கல, அவங்களுக்குரிய இடத்த கொடுத்துட்டாலே ஏன் பிரச்சனை பண்ண போறாங்க? இப்ப நோக்கமே பிரச்சனை என்ன தெரியுமா? இது யாருடைய இடமாக ஆக்குவது என்பது பிரச்சனை அல்ல, யாரை இல்லாமல் ஆக்குவது என்பதுதான் இப்போது இருக்கிற பிரச்சனை. இது எதுக்கு தேவை? ஏன் நாம ஒருவரை இல்லாம ஆக்கணும்? அவங்கதான் வரலாற்றுல இருந்துட்டாங்கல்ல, வந்துட்டாங்கல்ல, நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது தானே. 4000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்களையே நாங்க ஏத்துக்கிட்டோம். 4000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்களே இருக்கலாம். அப்ப 400 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க இருக்கக்கூடாதா? இல்ல அவங்களுடைய கருத்து வழி வந்தவங்க இருக்கக்கூடாதா? ஏன் எங்களுக்கு நாளைக்கு ஒருத்தர் வந்தா கூட தான் நாங்க வேணா வரவேற்போம், ஏன் வரவேற்க மாட்டோம்?
இது இந்த நாட்டினுடைய பண்பாடு. இங்க வந்து எல்லா கருத்துக்களையும் கேட்பது, சிந்திப்பது, பரிமாறிக்கொள்வது என்பது இந்த நாட்டினுடைய பண்பாடு. இப்ப இஷ்யூவே என்ன தெரியுங்களா? விளக்கேத்துறது இல்லை. விளக்கேத்துறதுங்கிறது இஷ்யூ இல்லை. அது என்ன சாதாரணமான விஷயம், எங்கனாலும் விளக்கேற்றலாம். நீங்க பிரச்சனைன்னு பார்த்தா இந்த நாட்டுல கேஸ் கிடைக்கல, அடுப்பேற்ற முடியல. விளக்கேத்துறது அப்புறம் அடுப்பேற்ற முடியல. எனக்கு சமோசா கூட கிடைக்கும். எந்த கடைக்கு போனாலும் சார் அதான் என்ன சட்டி வைக்கிறேன். அன்னைக்கு ஒரு ஹோட்டலுக்கு போறேன், ரோஸ்ட் கிடையாது சார், இட்லி வேணா சாப்பிடுங்க. நானே ஊட்டு இட்லியை விட்டுட்டு தான் ரோஸ்ட்டுக்கு போறேன். ஏன்பா நான் ரோஸ்ட்லாம் போட்டா கேஸ் இல்லை சார், லேட் ஆகும். எவ்வளவு முக்கியமான பிரச்சனை, அதுவே இல்லை. நான் அதுன்னு சொல்ல வரல. இன்னும் இந்தியாவில் இரவு உணவு இல்லாமல் உறங்க போகிறவன் இருக்கிறான். இன்னும் எவ்வளவு பிரச்சனை. இன்னும் நல்ல குடிநீர் கிடைக்காத கிராமங்கள், ஐயா சொன்னார்ல கோமணங்கட்டு முதல்ல, அதான் இன்னும் இந்தியாவில் குடிநீர் கிடைக்காத பிரச்சனை எவ்வளவோ இருக்கு. ஏன் சார் இவ்வளவு பிரச்சனை இருக்கிற போது இந்த நாட்டின் பத்திரிகை, ஊடகம், நீதிமன்றம், சட்டமன்றம் எல்லாவற்றையும் தின்னுகிற இந்த பிரச்சனை ஏன் தேவையா? இன்னும் அதை விட எவ்வளவு பிரச்சனை இருக்கு யோசிச்சு பாருங்க. இன்னும் இந்த நாட்டு மக்கள் மனதில் இருக்கிற பலவிதமான பீழைகள் இருந்து வெளியில வர வேண்டியிருக்குது இல்ல? அதை பத்தி பேசுவோமே. அதை விட்டுட்டு எவ்வளவு சாதாரணமான விஷயத்தை பெரிய பிரச்சனையாக்கி இப்ப கொண்டு போவதற்கு காரணம். இதுதான் கன்க்ளூஷன். நான் என்ன நிறைய குறிச்சு வச்சேன். என்னுடைய அபிப்பிராயப்படி சமணர்கள் 2300 ஆண்டுக்கு முன்பு இருந்த போது அவர்கள் விட்டு சென்ற தொல் எச்சம்தான், அவர்கள் விட்டு சென்ற தொல் எச்சம்தான் சைவ வைணவ கோயில்களாக மாற்றப்பட்டன. இது நம்ம ஒத்துக்கிறதுல எந்த விதமான வெக்கமும் இருக்கக்கூடாது. நம்ம கொடுக்க வேண்டிய அக்னாலஜ்மெண்ட்டை சமணர்களுக்கு கொடுத்தே ஆகணும். அவங்க கிளைம் பண்ணல அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனா நாம் வரலாற்றை கொடுக்க வேண்டியது அவர்கள்தான். கல்லிலே குடைவரை செய்து இப்படி சிற்பங்களை பண்ணுகிற வழக்கத்தை நம்முடைய மண்ணிலே அறிமுகப்படுத்தியவர். அதனால அவர்கள் விரட்டப்பட்டார்களா, விலகி கொண்டார்களா நமக்கு தெரியாது. ஆனா அவர்களிடமிருந்து சைவர்களும் வைணவர்களும் அந்த ஆளுமையை எடுத்துக்கொண்டார்கள். அதன் பிறகு அவர்கள் சில கோயில்களை அந்த இடத்தில் ஏற்படுத்தினார்கள். பிறகு இஸ்லாமியர்களுடைய வரவுக்கு பிறகு அங்க ஒரு மலையிலே ஒரு பகுதியிலே அந்த தர்கா உருவாகிறது. நாம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டுமே ஒழிய எதையும் அழித்து விட வேண்டும் என்று எண்ணுவது உண்மையை அழிக்கிற முயற்சி. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், எத்தனை சட்டங்கள் நீங்கள் போட்டாலும், எத்தனை சூழ்ச்சிகள் செய்தாலும், எவ்வளவு அதிகாரங்களை பிரயோகம் செய்தாலும் உண்மை ஒரு நாள் எழுந்து நின்று உங்கள் கன்னத்தில் ஓங்கி அறையத்தான். அந்த உண்மையினுடைய வலிமை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சட்டத்தாலோ அதிகாரத்தாலோ வேறு வகையினாலோ அதையெல்லாம் நம்ம அடக்கி வச்சிட முடியாது. என்ன நடந்தது காலத்துல அப்படி, இது ஒரு ஆவண பதிவு, இவருடைய புத்தகம். நீங்க கோர்ட் தீர்ப்புகள் கூட பதிவா இருக்கும், நீங்க போட்டா நெட்ல இருந்தே எடுத்துடலாம். கோர்ட்டுக்குள்ள நடந்தது, இந்த கேஸ் இஸ் கோயிங் ஆன், கமெண்ட், சிரிப்பு, குத்தல், ஒரு ஒரு எள்ளல், அதுக்கு ஒரு பதில் பதிவாகுமா? இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்ல பாருங்க. ஒரு இடத்துல ஒரு பதிவு பண்றார். என்ன பதிவு பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய பதிவுல நம்ம எங்க தேடினாலும் கிடைக்காத ஒரு பதிவு இருக்குது. விளக்கேற்றுவதை பற்றி ஐயா வீரத்துறவி ராமகோபாலன் குறிப்பிட்ட இடம் வேறு, அங்கு தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று சொன்னார். அது இந்த இடம் அல்ல. இப்பவே புரிஞ்சுக்கணும். அப்போ ஒவ்வொருவரும் ஒரு இடத்தை குறிப்பிடுவார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்தை குறிப்பிடுவதையும் நடைமுறைப்படுத்தி தொடங்கினார். கோயிலில் எல்லோரும் வேஷ்டியை உயர்த்தி கொண்டுதான் உள்ளே போக வேண்டியிருக்குமே ஒழிய பாதுகாப்பாக போய்விட்டு வர முடியாது. ஒரு கோயிலின் எல்லா இடங்களிலும் தீபங்களை ஏற்றி விட முடியுமா? எப்படி உள்ள போயிட்டு எப்படி வெளியே வருது? நீங்க அது மட்டும் இல்லை, ராமரமைக்குமாருங்க எனக்கு தெரியும், பார்த்துருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு. ஒன்னாவே 2 பேரும் உட்காந்து காப்பி சாப்பிட்டு இருக்கிறோம். அதுல ஒன்றும் பெரிய தவறு இல்லை. நான் ஒரு ஹோட்டலில் உட்காந்துருந்தேன், அவர் அப்போ வந்தாரு, ஒன்னா உட்காந்து எது இல்லை, காப்பி சாப்பிட்ட ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா ஒரே ஒரு கேள்வி, இன்று அவர் விருப்பத்தை நிறைவேற்றுவது என்று முடிவு செய்தால் நாளை 2000 ராம ரவிக்குமார்கள் புறப்பட்டு ஆனாளுக்கு ஒரு கோரிக்கையை கேட்டால் எப்படி நிறைவேற்ற முடியும்? சார், நான் சமயபுரத்தில் இப்போ நம்ம சங்கரங்கோயில்ல வேண்டிக்கிட்டவங்க மாவிளக்கு ஏத்துறேம்பாங்க. மாவிளக்கு ஏத்துறேன்னா என்ன பண்ணுவாங்க? வயிற்று வலிக்கு ஏத்துவாங்க.
அந்த கோயில் சன்னதிக்கு முன்னாடி படுத்துக்குவாங்க, மாவிளக்கு வைப்பாங்க. ரைட்டு. அது அந்த கோயிலுக்கு நடைமுறை. அந்த ஊர்ல விளக்கு ஏற்றுறவன் வேண்டிக்கிறவன் மாவிளக்குன்னு வயிற்றுல வச்சு ஏற்றுவான். இப்ப சமயபுரத்துல முடி வெட்டுகிறேன் வேண்டவன் நான் சன்னதியில வச்சுதான் வெட்டுவேன்னா, நான் அம்மனுக்கு தான்பா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன். நான் எப்படி அடுத்த ஆளு கொடுப்பேன்? நான் அம்மனுக்கு தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன்னு என்ன நல்ல சன்னதிக்கு முன்னாடி உட்காந்து வச்சு என் முடிய வெட்டு அப்படின்னு சொன்னா அப்புறம் அறநிலையத்துறை என்ன பண்ண முடியும்? சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை. ஆளாளுக்கு ஒரு உத்தரவு போய் கேட்பாங்க, எல்லாவற்றையும் வழங்க முடியாது. இதை விட சார், நான் அடிப்படையில சமயவாதி. ஒரு விளக்கு கார்த்திகை விளக்கு அன்று ஏற்றப்பட்ட பிறகு இன்னொரு விளக்கை ஏற்று என்று சொல்ல முடியாது. நான் காரணம் சொல்றேன். சைவ உலகத்துல ஒன்று பரம்பொருள் என்பதை காட்டுவதற்கான அடையாளம் மலை உச்சியில் ஏற்றுகிற தீபம். ஒன்று பரம்பொருள் என்று ஏற்றிய பிறகு இரண்டு என்று இன்னொரு தீபத்தை உண்மையான சமய ஞானம் உடைய யாராலும் ஏற்ற முடியாது. காரணம், கடவுள் பிளவுபட்டு பல என்ற தத்துவத்தை அது குறித்து விடும். உங்களுக்கு இன்னும் புரியணும்னா ஆகமம் தெரிஞ்சவங்களை கேளுங்க. கோயில்ல முதல்ல என்ன பண்ணுவாங்க, அப்படி தர விளக்குவாங்க. விளக்குன உடனே ஒரு அடுக்கு தீபாராதனை எடுப்பாங்க, அப்படியே மொத்தமா. அது மொத்தம் 108 தீபம் எரியணும். அந்த 108க்கு ஒரு கணக்கு வச்சிருக்கிறான் ஆகமத்துல. என்ன தெரியுங்களா? 27 நட்சத்திரம். ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். 27 × 4 108. இந்த பகுதியில் இருக்கிற 27 நட்சத்திரத்தில் 4 பாதங்களில் பிறந்த எல்லோருடைய வாழ்விலும் ஒளி புலங்கட்டும் என்று எடுப்பது அடுக்கு தீபாராதனை. அதுக்கு பிறகு 27 நட்சத்திரத்துக்கு அடையாளமா நட்சத்திர தீபாராதனை எடுப்பாங்க. கடைசியா கும்பம் எடுப்பாங்க. அந்த கும்பம் ஒரு தீபம் தான் எரியும். அந்த கும்பத்துக்கு 5 தீபம் வச்சு பூஜை பண்ணிட்டு அந்த கும்பத்தை அப்படி எடுக்கும் போது எல்லாரும் கையெடுத்து மேல கும்பிடுவாங்க. இவ்வளவு பிரிவாக இருந்தாலும் பரம்பொருள் ஒன்று என்பதை காட்டுவதற்கு கும்பத்தின் மீது ஒரு தீபம் தான் ஏற்றுவார். சோ ஆகம அறிவு உடையவர்களே, ஒரு தீபத்தை தான் கும்பத்தில் ஏற்றுவதை போல ஒரு தீபத்தை தான் மலை மீதும் ஏற்ற வேண்டும். அதை விட்டுட்டு இன்னொன்று ஏற்றுவது என்பது திருமந்திர கோட்பாட்டுக்கு விரோதமானது. ஒரு மரபு என்று ஒன்று இருக்கிறது. அந்த மரபுகளை நாம் நம்பிக்கை இருக்கலாம், நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த கோயில் உருவாகி இருக்கிறது, அங்கு வழிபடுகள் உருவாகி இருக்கிறார். அதை நம்ம புரிஞ்சு கொண்டோம்னு சொன்னா சமய உணர்வின்படி 2வது தீபம் ஏற்று. சமய அறிஞர்களை யார் சார் கலந்து ஆலோசிக்கிறார்? யார் சமய அறிஞர்களுக்கு என்ன டெபனிஷன் இருக்கு? யார் தான் உண்மையாகவே ஒரு சமய அறிவுடையவன் என்பதை யார் நிரூபிக்கிறது? நாங்க HRNCல இன்ஸ்பெக்ஷன் போனா பல பேருக்கு கோயில்ல பூஜை பண்ற பல பேருக்கு சம்பிரதாயங்கள் தெரியல. கேள்வி கேட்டா கோபம் வருது. நீங்க எப்படி கேள்வி கேட்கலாம்? எங்க கமிட்டியவே போகக்கூடாதுன்னு கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கிட்டாங்க. உடனே போனாங்க, கோர்ட்ல போனாங்க, எங்களை கொடுமைப்படுத்துறாங்க அப்படிங்கிறாங்க. நாங்க என்ன நடக்குதுன்னு தான் கேட்கிறோம், ஆன்சர் இல்லை. இது எதுக்கு சொல்ல வர? ஒரு சமய மரபுனா 2வது தீபம் ஏற்றுவது சமயப்படி அனுமதிக்கப்பட்ட ஒன்று அல்ல. அப்புறம் உங்க இஷ்டம். நீங்க சமயத்தை மதிக்கல அப்படின்னா இன்னொன்னு கூட நான் சொல்வேன், அதை யாராவது தப்பா எடுத்து நான் ஒண்ணு பண்ண முடியாது. 2வது தீபத்தை ஏற்றினால் நாட்டை ஆளும் மன்னனுக்கு ஆகாது. வேணும்னா இனிமே ஏற்றுங்க. நான் சொல்றேன், கோயில் மரபு மாறி இன்னொரு தீபத்தை ஏற்றினால் நாட்டை ஆளுகிற அரசனுக்கு ஆகாது என்பது திருமந்திரத்தில் இருக்கிற குறிப்பு. வேணும்னா ஏத்துங்க. உங்களுக்கு யாரை போட்டு சொல்லணும்னு ஆசையா இருக்குன்னு எனக்கு தெரியல, புரியல. அப்ப ஒரு மரபை நம்ம மதிக்கணுமா இல்லையா? இவங்களுக்கு வேண்டிய விஷயம் கிடைச்சிச்சு. ஆனா அந்த அர்த்தத்துல சொல்ல வரல. சமய உலகத்துல ஒரு தீபம் ஏற்றுவது ஒன்று பரம்பொருள் என்று குறிப்பது, அதை மரபை மீறி இன்னொன்று செய்வது என்பது எனக்கு சம்மதம் இல்லை. நான் ஆழமான சமய உணர்வு உடையவன் என்ற காரணத்தால் நான் அதை ஒருபோதும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை மிகவும் தெளிவாக உறுதியாக நான் பதிவு செய்கிறேன். ஏன்னா இந்த பிரச்சனையை 2 மதங்களுக்கு இடையிலான பிரச்சனையாக நான் இதை பார்க்கவே விரும்புகிறேன். 2 மதங்களுக்கு இடையிலான பிரச்சனை என்று இதை கொண்டு வராதீர்கள். அப்படி 2 மதங்களுக்கு இடையிலான பிரச்சனை இல்லை. எல்லோரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் இந்த நாட்டில் தோன்றிய பிறகு இது மதங்களுக்கு இடையிலான பிரச்சனையாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, நான் முடிச்சிடுறேன். இன்னும் முக்கியமான விஷயம் ஒண்ணு. ஒரு இந்து நாடு என்பதற்கும் ஒரு சமய சார்பற்ற நாடு என்பதற்கும் இடையில் நிறைய வேறுபாடு இருக்கு.
இந்த அடிப்படை வேறுபாடுகளை மாற்ற வேண்டும் என்ற வெறியில்தான் இப்போது எல்லா தவறுகளும் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படை உண்மையை எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஏன் சைனால எப்படி சிங்கிள் பார்ட்டி ரூல் இருக்கோ, சோவியத் ரஷ்யால எப்படி சிங்கிள் பார்ட்டி ரூல் இருக்கோ, அதை இந்தியாவில் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க. அதை நம்மளால அனுமதிக்க முடியாது. ஏன்னு கேட்டா, ஒரே கட்சியினுடைய சர்வாதிகாரத்துக்கு கீழ்பட்டு ரஷ்யாவும் சரி சீனாவும் சரி இயங்கி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இந்தியாவை ஒரு கட்சியின் சர்வாதிகாரத்தின் கீழ் இயங்குகிற நாடாக இந்தியாவை மாற்றுவதற்கு நினைக்கிறார்கள். அது இந்த தேசத்துக்கு நல்லது அல்ல. இது சமய சார்பற்ற நாடாகவே என்றைக்கும் இருக்க வேண்டும் என்று. ஏன்னா ஒரு சமய சார்பற்ற நாட்டில் தீர்ப்புகள் வேறு மாதிரி இருக்கும், ஒரு சமய சார்புடைய நாட்டில் தீர்ப்புகள் வேற மாதிரி இருக்கும். காரணம், சமய சார்பற்ற நாட்டில் நீதிமன்றம் அரசுக்கு மேலானது, சமய சார்புடைய நாட்டில் நீதிமன்றம் அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டது. இந்த அடிப்படை உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். சமய சார்புடைய நாட்டில் நீதிமன்றம் அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டது. ஆனால் சமய சார்பற்ற நாட்டில் நீதிமன்றம் அரசாங்கத்துக்கு கட்டுப்படாதது. அதை விட தாண்டி உத்தரவுகளை பிறப்பிக்கக்கூடிய சக்தி உடையது. இந்த உண்மைகளை எல்லாம் நான் மேலோட்டமா மட்டும்தான் சொல்ல முடியும். எனவே அப்படி ஒரு விபத்து இந்திய அரசமைப்பில் ஏற்படாதபடி பாதுகாப்பது உட்பட இந்த புத்தகத்தின் மூலம் நடக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.